Hi students, welcome to IAS Academy. So video நினைக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா February 6 2024 கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த February 2024 ஓட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை பார்த்தறலாம். நியூஸை பார்த்த பிறகு அதுக்கான கேள்விகளும் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நியூஸை பார்த்து முடிச்சலாம். நியூஸை பார்த்து முடிச்சோனே அந்த क्वेश्चंஸே நம்ம பார்த்துட்டோம் அப்படினா அது நமக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி ஆச்சு. நியூஸை படிச்ச மாதிரி ஆச்சு. क्वेश्चंस பார்த்த மாதிரி ஆச்சு. புரியுதா? அதனால வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யாராவது நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நியூஸை டக்கு பார்த்து முடிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படி பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல ஒரு நியூ மேப் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க. அந்த நியூ மேப் ரெடி பண்ணி பார்த்தப்ப ரொட்டோரா லேக் ரொட்டோரா ஏரி அதுக்கு அடியில ஒரு மறைக்கப்பட்ட எரிமலை. ஓகேவா? சோ ஒரு மறைக்கப்பட்ட எரிமலை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எந்த நாட்டுல? நியூசிலாந்துல. புது மேப்ல ரொட்டோரா லேக்கு கீழே ஒரு மறைக்கப்பட்ட எரிமலை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. புரியுதா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். ரெண்டாவது நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா எனர்ஜி வீக் 2024 சொல்லிட்டு கோவால தொடங்கியிருக்காங்க. இதோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கார்பனோட பயன்பாடு கார்பனோட யூசேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணும், கிரீன் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது இதோட எய்ம். எனர்ஜி பவர் இன்க்ரீஸ் பண்ணும், சேம் டைம் கார்பனோட அளவை குறைக்கணும், கிரீன் எனர்ஜியோட அளவை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த இந்தியா எனர்ஜி வீக் 2024ல 100க்கு மேற்பட்ட கண்ட்ரிஸ் வந்து கலந்துக்க போறாங்க. 35,000க்கு மேற்பட்ட மக்கள் கலந்துக்க போறாங்க. புரியுதா? சோ இது எங்க? கோவால வந்து பண்றாங்க. அடுத்த நியூஸ் பாருங்க. அதாவது காஸ்மிக் கதிர்களை, ஓகேவா, காஸ்மிக் கதிர்களை பத்தி படிக்கணும்னு சொல்லிட்டு கிரேட் 3 எக்ஸ்பெரிமெண்ட். பேர் என்னது? கிரேட் 3 எக்ஸ்பெரிமெண்ட். எதுக்காக? காஸ்மிக் கதிர்களை பத்தி படிக்கணும், காஸ்மிக் கதிர்களை ஸ்டடி பண்ணணும்னு சொல்லிட்டு கிரேட் 3 எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டு ஊட்டியில வந்து பண்றாங்க. யாரும் சேர்ந்துனா இந்தியாவும் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சும் சேர்ந்து இந்தியாவும் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சும் சேர்ந்து கிரேட் 3 எக்ஸ்பெரிமெண்ட் ஊட்டியில வந்து ஒண்ணு பண்றாங்க. எதுக்காக? காஸ்மிக் கதிர்களை பத்தி படிக்கணும்ட்டு. அடுத்த நியூஸ் பாருங்க. யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர், ஓகேவா, யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர் மத்திய கலாச்சார அமைச்சர் ஜி கிஷான் ரெட்டி அப்படின்றவரு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் நேஷனல் மியூசியம் ஆஃப் எபிகிராபி அப்படிங்கறத, ஓகேவா, ஹைதராபாத்ல தொடங்கியிருக்காங்க. அது எங்கன்னா சலார்ஜங் மியூசியம். சலார்ஜங் மியூசியம். இந்த சலார்ஜங் மியூசியம் எங்க இருக்கு? ஹைதராபாத்ல. யாரு? யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர் ஜி கிஷான் ரெட்டி என்ன பண்ணிருக்காரு? ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் நேஷனல் மியூசியம் ஆஃப் எபிகிராபின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்த நியூஸ் பாருங்க. ஓகே, உத்தரகாண்டோட சிஎம் புஷ்கர் சிங், உத்தரகாண்டோட சிஎம் புஷ்கர் சிங் என்ன பண்ணிருக்காருன்னா அவருக்கு கீழே வரக்கூடிய மினிஸ்ட்ரியில ஒரு விஷயம் பண்ணிருக்காரு, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லிட்டு. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்ட்டு ஹிஸ்டரியில முதல் தடவை ஒரு மிகப்பெரிய டிசிஷன் எடுத்திருக்காரு. யாரு? உத்தரகாண்டோட சிஎம் புஷ்கர் சிங். அவருக்கு கீழே வரக்கூடிய மினிஸ்ட்ரியில யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு நியூஸா பாக்குறோம். அடுத்த நியூஸ் பாருங்க. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர், ஓகேவா, தர்மேந்திர பிரதான். யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா 2 days உல்லாஸ் மேளா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில நேஷனல் பால் பவன், நேஷனல் பால் பவன்ல டெல்லியில 2 days உல்லாஸ் மேளா அப்படின்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நடத்துறாங்க. யாரு? யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். அடுத்த நியூஸ் பாருங்க. ஓகே, இது ஆல்ரெடி நேத்து பார்த்த நியூஸ் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஐ. யூபிஐ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் பேமெண்ட்டை எந்த கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஐரோப்பியன் கண்ட்ரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரான்ஸ். எதுக்காகனா பிரான்ஸ்ல பாரிஸ்ல உங்களுக்கு தெரியும் அந்த ஈஃபில் டவர், ஓகேவா, அந்த இடத்துல யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் ஐரோப்பிய கண்ட்ரில யார் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னா பிரான்ஸ். யூபிஐ டிரான்சாக்ஷன் இந்தியால எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா 2016. ஓகேவா? அடுத்த நியூஸ் பாருங்க. ஓகே, பிம்ஸ்டெக் அக்வாட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2024. புரியுதா? பிம்ஸ்டெக் அக்வாட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2014 அப்படிங்கிறது டெல்லியில நடக்குது. யாரும் சேர்ந்து நடத்துறாங்கன்னா சென்ட்ரல் யூத் ப்ரோக்ராமும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் சிங் தாக்கூரும் சேர்த்து. ஓகேவா? பிம்ஸ்டெக் அக்வாட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2024 நியூ டெல்லியில நடக்க போது. யாருன்னா சென்ட்ரல் யூத் ப்ரோக்ராமும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் சிங் தாக்கூரும் சேர்ந்து நடத்துறாங்க. என்னைக்கு நடக்க போகுதுன்னா 6th February இருந்து 9th February வரைக்கும். 6th February இருந்து 9th February நடக்க போகுது. முக்கியமா இந்த பிம்ஸ்டெக் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் நடக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நியூ டெல்லியில நடக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த பிம்ஸ்டெக்ங்கிறது எப்ப இருந்து நடக்குதுன்னா 1997 இருந்தே நடக்குது. ஓகேவா? இந்த பிம்ஸ்டெக் 1997 இருந்தே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கனெக்ட் பண்ண போறாங்க 6th February இருந்து 9th February வரைக்கும். ஓகேவா? இந்த பிம்ஸ்டெக்ல எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குன்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, மியான்மர், தாய்லாந்து. இந்த 7 கண்ட்ரிஸ் சேர்ந்ததுதான் பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த நியூஸ் பாருங்க. ராஜஸ்தான்ல ஜெய்சால்மருக்கு பக்கத்துல, ஓகேவா,
பொக்ரான் ஏர் டு கிரவுண்ட் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு இதை நடத்த போறாங்க. ஓகேவா, இது வந்து எக்ஸசைஸ் வாயு சக்தி 24, எக்ஸசைஸ் வாயு சக்தி 24 அப்படிங்கிற பேர்ல ராஜஸ்தான்ல ஜெய்சால்மருக்கு பக்கத்துல பொக்ரான் ஏர் டு கிரவுண்ட் ரேஞ்ச் நடத்த போறாங்க. என்னைக்குன்னா பிப்ரவரி 17, 2024 அன்னைக்கு. அடுத்த நியூஸ் பாருங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், ஓகேவா, அதே கலாச்சார அமைச்சகத்துல இருந்து, ஓகேவா, MGMDன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. MGMDன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே? கல்ச்சர் கீழே. இந்த MGMDக்கான வெப் போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 27, 2023 அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஜூலை 27, 2023 அன்னைக்கு MGMDக்கான வெப் போர்ட்டல் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த ப்ரோக்ராம் நடத்த போறாங்க யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஓகேவா, அடுத்து பிப்ரவரி 6ஆம் தேதிக்கான கடைசி நியூஸ். ஓகேவா, 519 ஏர் ரூட்ஸ். ஓகேவா, ஏர் ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் லெவல் ஏர் கனெக்டிவிட்டி ஸ்கீம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு டேட்டுக்கு ரீஜனல் லெவல் ஏர் கனெக்டிவிட்டி ஸ்கீமுக்கு கீழே 519 ஏர் ரூட்ஸ் இருக்கு. 519 வான்வழிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த ரீஜனல் லெவல் ஏர் கனெக்டிவிட்டி ஸ்கீம்ங்கிறது உடான் ஸ்கீம் கீழே வந்தது. உடான் ஸ்கீம் உங்களுக்கு தெரியும் 2014 வந்துச்சு. இந்த உடான் ஸ்கீமுக்குள்ள 76 ஏர்போர்ட்ஸ் இன்னைக்கு டேட்டுக்கு இந்தியால இருக்கு. அதுல 2 சி ஏர்போர்ட்ஸும் இருக்கு, 9 ஹெலிபோர்ட்ஸும் இருக்கு. புரியுதா? இன்னைக்கு டேட்டுக்கு 519 ஏர் ரூட்ஸ் ரீஜனல் லெவல் ஏர் கனெக்டிவிட்டி ஸ்கீம் கீழே இருக்கு. இது உடான் ஸ்கீம் குள்ள வந்தது. புரியுதா? சோ இந்த 11 நியூஸும் மிக முக்கியமான நியூஸா பார்க்கப்படுது பிப்ரவரி 6, 2024 டேட்ஸ்க்கு. இப்ப நியூஸ் பார்த்து முடிச்சிட்டோமா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதுக்குள்ள இருக்க क्वेश्चंस நம்ம டக்கு டக்குன்னு பாத்துறலாம். ஓகேவா, இத பாத்தீங்கன்னா நீங்க क्वेश्चंस டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ரைட். சமீபத்தில் செய்திகளில் பார்த்த ரொட்டோரா ஏரி எந்த நாட்டில் உள்ளது? நியூசிலாந்து. அடுத்த क्वेश्चन, இந்திய எரிசக்தி வாரம் 2024 எந்த மாநிலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? கோவா. அடுத்து, சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட காமா கதிர்வாணிகள் எனர்ஜி சட்டம் கிட்டத்தட்ட முதன்மை கவனம் என்ன? காஸ்மிக் கதிர்களை படிக்கிறதுக்காக. அடுத்து, அப்படியே இங்கிலீஷ்லயும் क्वेश्चन வச்சிருக்கேன், இங்கிலீஷ் மெசேஜ் பார்த்துக்கோங்க. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? ஓகேவா, எங்குனா ஹைதராபாத்ல. அடுத்து, சமீபத்தில் எந்த மாநில அமைச்சரவை சீரான சிவில் கோட் அறிக்கைக்கு ஒப்புதல் அளித்தது? ஓகேவா, உத்தரகாண்ட் சிஎம் அவரோட மினிஸ்ட்ரிக்கு தான் பண்ணார். ஓகேவா, அடுத்து, புதுதில்லி தேசிய பால் பவனில் 2 நாள் உல்லாஸ் நிலாவை தொடங்கி வைத்தவர் யார்? சோ தொடங்கி வைத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யாருப்பா? ரைட், எனக்கே வந்துச்சு, ஒரே நிமிஷம். ரைட், யாரு? யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். ஓகேவா, தர்மேந்திர பிரதான் தான் பண்ணாரு. தொடங்கி வச்சது யாரு? தர்மேந்திர பிரதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. சமீபத்தில் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்பிரைஸ் கட்டண முறையை ஏற்றுக்கொள்ள முதல் ஐரோப்பிய நாடு பிரான்ஸ். அடுத்து, முதல் பிம்ஸ்டெக் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் எந்த நகரத்தில் நடத்தப்படுகிறது? நியூ டெல்லியில. அடுத்து, வாயு சக்தி 24 உடற்பயிற்சி எங்கு நடைபெறும்? ஓகேவா, எங்கு நடைபெறும்னு கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல? ஜெய்சால்மர், ராஜஸ்தான் ஜெய்சால்மர். ஆப்ஷன்ல இருக்கா? ராஜஸ்தான் ஜெய்சால்மர். ஓகே, ஆப்ஷன்ல இல்ல, இந்த क्वेश्चन ராங்கா இருக்கு. ராஜஸ்தான் ஜெய்சால்மர். ஓகேவா, ஜெய்சால்மர். அடுத்த கேள்வி, மேராகோன் மேரிதோன் ப்ரோக்ராம் இஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் மினிஸ்ட்ரி? விச் மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஓகேவா, கலாச்சார அமைச்சகம் தான். அடுத்து, சமீபத்தில் எந்த மாநில சட்டசபையில் சீரான சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது? உத்தரகாண்ட். இது ஆல்ரெடி பார்த்த क्वेश्चन ரிப்பீட் ஆகுது. ஓகேவா, கடைசி क्वेश्चन, ஆசிய சுற்றுலா நிறுவனத்துக்கு தற்போது எத்தனை விமான வழித்தடங்கள் இயக்கப்படுகிறதுனா 519. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 519. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம முக்கியமான நியூஸ் பார்த்திருக்கோம், அதுக்கான क्वेश्चंसும் பார்த்துட்டோம். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற எல்லா வீடியோஸுமே பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.